சொல்லுகிறார்கள், வாழும் போது அல்லாஹ் எந்த அந்தஸ்தை கொடுத்தான்? தும்பினார்கள். தும்பினார்கள். தும்புனா என்ன செய்வாங்க? தும்பியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். 70,000 பேர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே சப்தத்தில் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சப்தம் போட்டார்கள். தும்பினார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஷம்மித்தில் ஆதிஸ், நீங்கள் தும்பினால் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் கேட்கக்கூடியவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். 70,000 பேர் சப்தமாக யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னார்கள். பக்கத்தில் தான் அரசனுடைய அந்த அவை இருக்கிறது. ஹவுஸ் நாயகம் பக்கத்திலே மன்னருடைய மனைவி மன்னரிடத்தில் சொல்லுகின்றார்கள், உங்களை விட 1000 மடங்கு ஹவுஸ் நாயகம் சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய அவையிலும் கூட எத்தனை பேர் இருக்கின்றார்கள், நீங்கள் தும்பி இருக்கின்றீர்கள். யார் உங்களுக்கு யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னது? பாருங்கள் ஹவுஸ் நாயகத்தின் அந்தஸ்தை. ஒரு தும்புதலுக்கு பதிலே யர்ஹமுக்கல்லாஹ் என்று அவையில் இருக்கக்கூடிய 70,000 பேர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மன்னர் நீங்களா அவரா என்று கேட்கின்றார். மன்னர் யாரு? வெறும் வெளிரங்க ஆட்சி செய்யக்கூடியவர். நீங்களா மன்னர்? 70,000 பேரை தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கின்றார்களே, பதிலில் அவர்கள் சொன்னார்களா? கௌஸ் நாயகம் சொல்ல வைத்தார்களா? யர்ஹமுக்கல்லாஹ் என்று 70,000 பேருடைய நாமங்கள் இருந்து ஒரே நேரத்தில் வந்தது. அவர்தான் மிகப்பெரிய அரசர் என்று மன்னரின் மனைவி சொன்னதாக வரலாறு சொல்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அவுலியாக்களை தான் நாம் எல்லாம் வசீலாவாக ஆக்கி இருக்கிறோம்.